மக்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சன்சைன் ஏ3. இன்னைக்கு நாங்கள் ஒரு ப்ளூபெர்ரி ஃபார்முக்கு போனோம். இந்த ஃபார்மோட ஸ்பெஷல் நமக்கு தேவையான ப்ளூபெர்ரிஸை நம்மளே பார்த்து பறித்து எடுத்துக்கலாம். பொதுவாக எந்த ஃபார்முக்கு நம்ம டைரெக்டாக போய் பிக் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே என்ட்ரி சார்ஜ் வச்சுருப்பாங்க. பட் இந்த ஃபார்ம் ரொம்ப சின்னது. ஸோ என்ட்ரி சார்ஜ் எதுவுமே கேட்கல. ஒரு பக்கெட்டுக்கு $20, பெர் கேஜி $10. உள்ளே என்ட்ராயாச்சு. உள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி அந்த ரெட் கலர் பக்கெட் இருக்குல்ல, அது நம்ம என்ட்ரன்ஸில் அவங்க வச்சுருப்பாங்க. அந்த பக்கெட்டை நம்மள்கிட்ட கொடுத்துருவாங்க. எவ்வளோ ப்ளூபெர்ரிஸ் நம்மளுக்கு வேணுமோ அது நம்ம அந்த பக்கெட்டில் ஃபில் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட போய் கொடுத்தோம்னா அவங்க வெயிட் போட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மள்ட்ட ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. 2 வகையான ப்ளூபெர்ரிஸ் ரொம்ப ஃபேமஸ். ஃபஸ்ட்டு வெரைட்டி சதன் ஹைபுஸ் அண்டு ரெண்டாவது ரபித்தே. அப்புறம் திங்க் பண்ணுவீங்க, எதுக்கு ஃபார்மில் இந்த ஃபார்மர்ஸ் பிக் பண்ண விடுறாங்க, டைரெக்டாக கடையிலேயே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாமே அப்படின்னு. இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ வேலைக்கு இங்கே ஆள் வைக்கணும் ப்ளூபெர்ரி எடுக்கிறதுக்கு, அது பாக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. அதுக்கு இந்த மாதிரி டைரெக்டாக எல்லாருமே அலோவ் பண்ணோம்னா அவங்களுக்கு தேவையானது அவங்களே பறித்த மாதிரியும் இருக்கும், அவங்களுக்கு லாபம் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். மோஸ்ட்லி சம்மர் டைமில் இந்த ப்ளூபெர்ரி அண்டு ஸ்ட்ராபெர்ரி ரெண்டுமே பிக் பண்ணுறதுக்கான கரெக்டான டைமு டிசம்பர் டு பிப்ரவரி இந்த மாதிரி பிக் பண்ண விடுவாங்க. ப்ளூபெர்ரி பறிக்கும்போது அந்த காம்புலேருந்து மெதுவாக எடுக்கணும். ரொம்ப காம்போடு சேர்த்து உடச்சிடக்கூடாது. அதை கையில் தொட்டாலே அப்படியே வந்துடும். பறிக்கும்போது நல்லா பர்பிள் கலராக இருக்கிறத மாதிரி பார்த்து எடுக்கணும். அதுதான் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். கொஞ்சம் க்ரீன் கலரில் கொஞ்சம் பர்பிள் கலரில் அந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் இனிப்பும் புளிப்பும் கலந்து அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். சீசன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு செடியிலையுமே கொஞ்சம் காயாகவும் இருக்குது, கொஞ்சம் பழமாகவும் இருக்குது, கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரியும் இருக்குது. நம்ம பார்த்து எடுக்கும்போது நல்லா இந்த மாதிரி பழமாக இருக்கிறதா பார்த்து நமக்கு தேவையானது எவ்வளவோ அவ்வளோ நம்ம ஃபில் பண்ணிக்கிறலாம். இப்போ நான் அந்த ஃபார்ம் ஓவராலாக எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். மோஸ்ட்லி இந்த சீசன் டைமில் ஸ்ட்ராபெர்ரி அண்ட் ப்ளூபெர்ரி ரெண்டுமே சில ஃபார்மர்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஃபார்ம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஐஸ்கிரீமு, அதோட ப்ளூபெர்ரி ஜாமு, ஸ்ட்ராபெர்ரி ஜாம் அந்த மாதிரி மேக் பண்ணிலாம் சேல் பண்ணுவாங்க. பட் இந்த ஃபார்ம் ரொம்ப சின்னது. ஸோ இந்த டைமிங்கில் இந்த பிக்கிங் மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. மார்னிங் 9 to ஆஃப்டர்நூன் 12 வரை தான் டைமு. அதுக்குள்ளே நம்ம முன்னாடி போனோம்னா நம்ம எவ்வளோ பழுத்திருக்கோ நம்ம எடுக்கலாம். மற்றபடி காயாக இருக்கும் கொஞ்சம். ஏன்னா முன்னாடியே யாராவது வந்தாங்கன்னா அவங்க பிக் பண்ணிடுவாங்க எல்லாமே. அதுக்கப்புறம் நம்மளுக்கு காய் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சீசன் அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தான் நம்ம போக முடியும். அது வரையே நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். சைடு பாருங்கள், இந்த புஷ்ஷில் கொஞ்சம் நல்லா பழுத்திருக்கிறதும் கொஞ்சம் காயாக இருக்கிறதும் அந்த மாதிரி இருக்குது. கிட்ஸோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. ஸோ அவங்க பேசிட்டு அந்த சைடு தனியாக எடுத்துகிட்டு இருக்காங்க. எடுக்கிற ப்ளூபெர்ரியை நம்ம கொண்டுட்டு போன அந்த பக்கெட்டில் தான் போடணும், நம்ம வாயில் போடக்கூடாது. ஆனால் நான் கொஞ்சம், என்னோடய பையன் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் போட்டுட்டு தான் இருந்தோம். டேஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்றனால தான் நாங்கள் 2 பேருமே சாப்பிட்டு பார்த்தோம். மற்றபடி வேறு எதுக்கும் இல்லை. செடியிலேருந்து பறித்து அப்படியே சாப்பிட்றது கூட நல்லா தான் இருக்குது. அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்குது. அப்படியே நம்ம எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்டு பார்க்குறோம்ல, அந்த டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம ஃப்ரோசன்லேருந்து வாங்குறதுக்குமே அந்த நேச்சுரலாக நம்ம டைரெக்டாக அதை பறித்து சாப்பிட்றதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களும் பாருங்கள். நான் ஓவராலாக காமிக்கிறேன். ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொன்றா எவ்வளோ பழுத்திருக்கோ அதை மட்டும் பார்த்து எடுத்துகிட்டு வந்தோம். இந்த ஃபைனலாக வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது இன்னும் பழுக்கவே இல்லை, அப்படியே காயாக இருக்குது நல்லா.
ஃபஸ்ட்டு 2 ரோவில் இருக்கிறது வந்து முன்னாடி பேட்சில் வந்தவங்க வந்து எடுத்துட்டாங்க போல இருக்குது. அதில் கொஞ்சம் மீடியம் சைஸும் கொஞ்சம் நல்லா வந்து காயாக இருக்கிறதும் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் நடுவில் இருக்கிறதும் லாஸ்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து லாஸ்ட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். அங்கே தான் வந்து சின்ன சின்ன புஷ்ஷாக இருக்குது. சரி அங்கே இருக்கிற செடியில் வந்து பார்ப்போம் அப்படின்னு. பொதுவாக வந்து ப்ளூபெர்ரிஸை வந்து ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா, ப்ளூபெர்ரிஸில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது வந்து ஹார்ட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது, பிரெயின் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து கேன்சரோட வந்து ரொம்ப ஃபைட் பண்ணும். நம்மளோட டிப்ரெஷன் லெவலை கூட கம்மி பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சுகரை வந்து கூட ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளூபெர்ரி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு ஃப்ரூட்டை வந்து ஏன் சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்ல மாட்டாங்க சொல்லுங்கள்? வந்து ப்ளூபெர்ரி பிக்கிங்கோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். அதாவது இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து அது பழுக்க ஆரம்பிச்சிருக்க ஸ்டேஜ். அதனால் வந்து ரொம்ப தேடி தேடி எடுக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதிலெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. அப்படியே நல்லா ரைப்பான மாதிரி இருக்குது. அப்படியே தொட்டு பார்த்தாலே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பழமாக இருக்கோ எல்லாத்தையுமே வந்து நாங்கள் எடுத்துட்டோம். நம்ம போய் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து வாங்குறதுக்கும் இங்கே வந்து பிக் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற ப்ளூபெர்ரிஸோட இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து அது மிக்சிங்கு, அது என்ன வெரைட்டி அப்படின்னு தெரியாது. இங்கே இருக்கிறது வந்து ஒரே வெரைட்டி தான். ஸோ இது என்ன வெரைட்டி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு வந்து பிக் பண்ணுறோம். இதோட டேஸ்ட்டும் வந்து நம்ம டைரெக்டாக படிக்கிறனால சூப்பராக இருக்கும். அதனால தான் நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இதை பிக் பண்ணுறதுக்காண்டி வராங்க. நாங்கள் இந்த ஃபார்முக்குள்ளே என்ட்ராகும்போது வந்து எங்களுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் பேர் இருந்தாங்க. இப்போ எல்லாருமே வந்து பறிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் இன்னும் கிளம்ப மனசு இல்லாமல் அப்படியே தேடிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் சன்னியாகவும் இருக்குது, ரொம்ப விண்டியாகவும் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்மளுக்கு வெயில் அடிக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ காற்றும் வந்து செம்ம காற்று இன்றைக்கி. நியூசிலாண்டில் நம்ம எங்கே போனாலுமே வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு போக வேண்டியது சன்ஸ்க்ரீன். ஏன்னா யூவி ரேஸ் வந்து டைரெக்டாக நம்ம ஸ்கின்னில் படுறனால ஸ்கின்னை வந்து சீக்கிரமாகவே டேமேஜ் ஆக்கிரும். ஸோ மறக்காமல் வந்து சன்ஸ்க்ரீனை வந்து எடுத்துகிட்டு போகணும். அவ்வளோதான், வீடியோட எண்டிங்க்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைய பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே நான் சந்திக்கிறேன். Until then, bye bye, take care. Subscribe to Sunshine, feel the best time. Bye bye.